மக்களிடத்திலே போய் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்கள் மாறுங்கன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? ஒர்க் ஃப்ரம் ஹோமை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலகட்டங்களில் கூட அது யாருக்கு சாத்தியமாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள் மட்டும்தான் சாத்தியம். ஆஃபீஸில் உட்காந்து ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க சாத்தியம். அது மாதிரியான அந்த ஆன்லைன் வேலைகளை அலுவலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய வேலைகளை வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி துறைகள் மட்டும்தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்களா? எவ்வளவோ இன்னைக்கு சாமானிய மக்கள் ரோட்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. வாகனங்களை பயன்படுத்தினால்தான் பொருளாதாரத்தை திரட்ட முடியும் என்ற நிலையில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அன்றாடம் போய் காய்கறிகளை உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய விற்கக்கூடிய ஏராளமான சாமானிய மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்க வெளியில போகாதீங்க, வீட்டில் உட்காந்து வேலை பாருங்கன்னு சொன்னா எப்படி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சாத்தியமாகும்? हमने कोरोना के समय में वर्क फ्रॉम होम की, ऑनलाइन मीटिंग्स की, वीडियो कॉन्फ्रेंस की, ऐसी अनेक व्यवस्थाएं विकसित की और हमें आदत भी हो गई। आज समय की मांग ऐसी है कि उन व्यवस्थाओं को हम फिर से शुरू करें तो वो देश हित में होगा। செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து, அது தொடர்பாக நம்முடைய பார்வைகள் குறித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், நமது நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள். ஹைதராபாத்திலே நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பொதுக்கூட்டத்திலே பேசும்போது, நாட்டு மக்களை நோக்கி நாட்டு முன்னேற்றத்திற்காக நீங்கள் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். தங்கம் வாங்குறத அதிகமாக வாங்காமல் நீங்கள் அதை நீங்கள் குறைச்சிக்கிடணும். அது மாதிரி வெளிநாட்டு பயணங்கள், வெளியில் செல்லக்கூடிய பயணங்கள்லாம் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இதோட மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், நீங்கள் மீண்டும் கொரோனா காலத்தில் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் வேலை பார்த்தீங்களோ அது மாதிரி நீங்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மீண்டும் அந்த கொரோனா காலத்தில் செய்த அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற நிலைக்கு நீங்கள் மீண்டும் திரும்ப வேண்டும். இது மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாட்டிலே தற்போது அதிகமான எரிபொருட்களினுடைய தேவை அதிகமாக இருக்குது. எரிபொருள் பற்றாக்குறை அதிகமாக நாட்டில் நிலவுகின்றது. என்ன காரணம்னு சொன்னால், மேற்காசியாவில் நடைபெறக்கூடிய அந்த போர், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய அந்த போர் காரணமாக இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த போரின் காரணமாக மிகப்பெரிய அளவில் எண்ணெய் பொருட்களுடைய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. எரிபொருள் பற்றாக்குறை நாட்டில் அதிகமாக நிலவுகின்றது. கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்காக வேண்டி என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வெளியில் எங்கேயும் அதிகமாக நீங்கள் போக வேண்டாம். நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். வெளிநாட்டு பயணங்கள்லாம் நீங்கள் எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். எல்லாத்தையும் நீங்கள் இழுத்து மூடிட்டு வீட்டிலேயே உட்காருங்க. வேலையை செய்யறதுக்கு என்ன செய்யணும், அது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமே மீண்டும் நீங்கள் அந்த நிலைக்கு வாங்க என்று சொல்லி ஒரு அழைப்பை விட்டிருக்கிறார். இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால், இது எப்படி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இப்போது நிலைக்கு எப்படி சாத்தியமாகும்? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விலை அதிகமான அளவில் விற்குது. அதை இன்றைக்கி சாமானிய மக்கள் இன்றைக்கி யாரும் போயிட்டு தினமும் போய் யாரும் நகைக்கடையில் நின்று தங்கம் வாங்கக்கூடிய நிலைக்கு அதனுடைய விலை இல்லை. அது யார் வாங்குறாங்கன்னு சொன்னால், பணக்காரர்கள் தான் வாங்குறாங்க. ஏழை மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள், திருமணம், அது மாதிரி நிலை என்று வருகின்ற போது குறைவான அளவில் வாங்கி கொள்கின்றார்கள். அதுதான் இருக்கக்கூடிய நிலவரம். எரிபொருளை பொறுத்த வரைக்கும் அவசியத்திற்கு அதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்த ஆக வேண்டும். அதை நீங்கள் அதை மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வாகனங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெளிநாட்டு பயணங்கள்லாம் நீங்கள் தவிர்த்து கொண்டு நீங்கள் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கணும் என்ற தகவலை அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், இது இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய ஒரு நிர்வாக குறைபாட்டை தான் இது காமிக்குது. அரசு நிர்வாகம் இருக்குதுன்னு சொன்னால், இப்படி இருக்கக்கூடிய நிலையில் என்ன பண்ணணும், அதை சரி செய்வதற்கான வழிவகைகள் என்ன என்பதை சிந்திக்கணும். மக்கள் மட்டும்தான் இன்றைக்கி அதிகமான வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்களா? எவ்வளவோ இன்றைக்கி அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்குது. அரசியல் நிகழ்ச்சிகள், பேரணிகள் இன்றைக்கி எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் எத்தனையோ பொருளாதாரம் அதில் செலவு செய்யப்படுது. அதிகாரிகள் அது மாதிரி அமைச்சர்கள் போகக்கூடிய வாகனங்களை பார்த்தோன்னு சொன்னால், அதை பின்தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள் பின்னாடி போகிறத பார்க்குறோம். அது மூலமாக ஏராளமான எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுதா இல்லையா? இது பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரணத்தை உட்கார்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். அதை சரி செய்வதற்கான விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு உட்கார்ந்து
ஆய்வு செய்து அதை ஒரு தீர்வை எட்ட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் மக்களிடத்திலே இது மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு பொருந்தாத ஒரு காரணத்தை, பொருந்தாத ஒரு வேண்டுகோளை வைப்பது எந்த விதத்தில் எந்த ஒரு நியாயமாக இருக்கும், எந்த விதத்தில் சரியானதாக இருக்கும் என்று பல்வேறு மக்களும் இன்றைக்கு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நாட்டினுடைய அந்த எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்கு என்னென்ன செய்யலாம், உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதற்கான காரணங்கள் அதை உட்கார்ந்து இன்னைக்கு பேசலாம். எவ்வளவோ இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இறக்குமதி நம்ம செய்கிறோம். உலக அளவில் பார்த்தோன்னு சொன்னால் எரிபொருள் தேவையில் இறக்குமதி செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய 3வது இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட 85% தேவையை நம்ம இறக்குமதி செய்கிறோம். அப்போ அதை குறைப்பதற்கான என்னென்ன வழிகள் இருக்கு? அந்நிய செலாவணி இன்றைக்கு பல வகைகளில் வெளிநாடுகளில் இன்னைக்கு அது வீணாகுது. அந்த அந்நிய செலாவணியை குறைக்கிறதுக்கு நாம் என்னென்ன வழிவகைகள் செய்ய வேண்டும், அதை எப்படி நாம் அதற்கான வழிவகை திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று உட்கார்ந்து சிந்திக்காமல் மக்களிடத்திலே போய் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்கள் மாறுங்கன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? ஒர்க் ஃப்ரம் ஹோமை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலகட்டங்களில் கூட அது யாருக்கு சாத்தியமாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஆஃபீஸில் உட்காந்து ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் சாத்தியம். அது மாதிரியான அந்த ஆன்லைன் வேலைகளை, அலுவலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய வேலைகளை வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி துறைகள் மட்டும்தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்களா? எவ்வளவோ இன்னைக்கு சாமானிய மக்கள் ரோட்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. வாகனங்களை பயன்படுத்தினால்தான் பொருளாதாரத்தை திரட்ட முடியும் என்ற நிலையில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அன்றாடம் போய் காய்கறிகளை, உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய விற்கக்கூடிய ஏராளமான சாமானிய மக்கள் இருக்கிறார்கள். இப்போ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் போகாதீங்க, வீட்டில் உட்காந்து வேலை பாருங்கன்னு சொன்னால் எப்படி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சாத்தியமாகும்? வீட்டில் உட்காந்து என்ன வேலையை அவங்க செய்வாங்க? மக்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். அதற்கு வேறு வழி இல்லையே. அவர்கள் அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் டெய்லி வேலைக்கு போய் தான் ஆகணும். அவசியமாக வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அது மாதிரியான மக்களிடத்திலே போய் ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் இது மாதிரியான ஒரு கோரிக்கையை வைப்பது ஒரு பிரதமர் இது மாதிரியான ஒரு கோரிக்கையை வைக்கிறான்னு சொன்னால் அது எப்படி மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது? இதெல்லாம் சாத்தியமான விஷயமா? ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோன்னு சொன்னால் அதை உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து இதெல்லாம் சாத்தியமா என்று சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து தான் இன்னைக்கு இது பண்ணணும். அதுக்கு என்னென்ன விஷயங்களை கையில் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். அதை விட்டு அரசு அதிகாரிகள் இன்றைக்கு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க போகக்கூடிய வாகனங்களை பார்த்தோன்னு சொன்னால் அதற்கு ஏராளமான பொருளாதாரம் அந்த எரிபொருள் வகையில் செலவாகுது. இன்னும் சொல்ல போனா பிரதமர் அவர்கள் இந்த கோரிக்கையை எப்போ முன்வைக்கிறார்? மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அது மாதிரி இன்னும் சில மாநிலங்களில் இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மக்கள்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய பிரதமர் தேர்தல் நடைபெற்ற போது வச்சிருக்கலாமா இல்லையா? தேர்தல் நடைபெற்ற அந்த காலங்களில் எத்தனை ஊர்களுக்கு இவங்க போனாங்க, இவங்க கட்சியை சேர்ந்தவங்க போனாங்க, எத்தனை அரசியல்வாதிகள் எவ்வளோ வாகனங்களை பயன்படுத்தினாங்க, எத்தனை அரசு நிகழ்ச்சிகள், அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு எத்தனை பொருளாதாரம் செலவிடப்பட்டது, எவ்வளோ எரிபொருட்கள் செலவாச்சு, அதிலெல்லாம் எத்தனையோ பொருளாதாரம் வீணாகும் போது வாய் திறக்காமல் அப்போதெல்லாம் வாய் திறந்து பேசினால் அரசினுடைய பலவீனம் வெளிப்பட்டுவிடும். அரசினுடைய அந்த நிர்வாக குறைபாடு மக்களுக்கு தெரிந்துவிடும். இது அரசினுடைய குறைபாடு தான், ஒன்றிய அரசை சமாளிக்க திராணி இல்லாமல் இருக்கின்றது என்கின்ற விஷயம் மக்கள் மத்தியில் பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும் என்கின்ற ஒரே காரணத்தினாலேயே அந்த தேர்தலெல்லாம் முடிகின்ற வரைக்கும் அவர் வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு தேர்தல் முடிந்து இன்றைக்கு அந்த தேர்தலினுடைய அந்த ரிசல்ட் எல்லாம் வெளிவந்த பிறகு இன்னைக்கு மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசுறாரு, நீங்கள் எல்லாம் எரிபொருள் பயன்பாட்டை குறைச்சிக்குங்க, அதிகமாக தங்கம் வாங்காதீங்க, வெளிநாட்டு பயணங்களை குறைச்சிங்கன்னு சொன்னால் சாமானிய மக்கள் யார் அதிகமாக வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்கிறா, யார் வெளியூர்களுக்கு பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கிறா? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கான பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி தான் போகிறாங்க. அப்போ அப்படி போகும்போது தேவையான எரிபொருட்களை பயன்படுத்தத்தான் ஆக வேண்டும். அப்படி மக்கள் பயன்படுத்தக்கூடிய என்னென்ன எரிபொருள் பயன்படுத்துகிறாங்க, அது மக்களுடைய தேவை எப்படி நாம் அது சரி செய்கிறது? இன்றைக்கு எரிபொருளினுடைய விலை எவ்வளோ அதிகமாக இருக்குது, கச்சாயினுடைய விலை குறைவாக இருந்த போதும் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்போ அதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்பதை உட்கார்ந்து பேச வேண்டிய, அதை குறித்து நல்ல முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக, நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு ஒரு பொருந்தாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்றாருன்னா, இவர் எத்தனை ஊர்களுக்கு போறார், பிரதமராக இருந்து கொண்டு எத்தனை நாடுகளுக்கு சுற்றுலா போறாரு, எத்தனையோ நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறாரு, அனாவசியமான செலவுகளை செய்கிறாரு, விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி போடுறாரு. இவரை போன்று இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை ஆடம்பரமான விஷயங்களை செய்கின்றார்கள். அதிலெல்லாம் செலவாகாத ஒரு பொருளாதாரம்,
மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து செலவாகிவிடுமா? அதிலெல்லாம் சரி செய்யப்படாத இந்த அந்நிய செலாவணி பிரச்சனைகள், அதிலெல்லாம் சரி செய்யப்படாத இந்த இறக்குமதி பிரச்சனைகள், அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய இதை குறைப்பதனால் மட்டும் சரி செய்து விட முடியுமா? தங்கம் வாங்காமல் இருந்தால் சரி செஞ்சிடலாம். இதெல்லாம் வந்து அந்த ஒன்றிய அரசினுடைய நிர்வாக குறைபாட்டை தான் பட்டவர்த்தனமாக மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றதை தவிர அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்காமல் இது மீண்டும் வந்து கொரோனா மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே கோரிக்கை வைக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை பிரதமர் பேசுகின்றார், எந்த விதமான ஒரு காரணம் இல்லாத விஷயத்தை பேசுகின்றார் என்ற மிகப்பெரிய ஒரு நிர்வாக குறைபாட்டை தான் மக்கள் மத்தியில் காட்டுகின்றது. ஆக இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த வகையில் யார் யார் அதை சரி செய்ய வேண்டுமோ அவர்கள் முன்வர வேண்டும். அனாவசியமான கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பிரச்சாரங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களை வந்து செலவு செய்யாமல் நாட்டு மக்கள் அவசியமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை அரசாங்கம் தான் உதவி செய்யணும். அதற்கு என்னென்ன மக்களுக்கு தேவை இருக்குதோ அந்த எரிபொருட்களை சரி செய்வதற்கு வந்து என்ன வழிவகைகள், அந்த ஹெர்முஸ் நீரிலிருந்து அந்த நீர் மூடிட்டாங்கன்னு சொன்னால் எண்ணெய் பொருட்களை கொண்டு வர முடியலையா, அதை எப்படி நம்ம சரி செய்வது, இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் தேவைக்கு ஏற்ப எப்படி நாம் அந்த மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது என்பது அரசினுடைய கடமை, அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமருடைய கடமை. அதையெல்லாம் செய்யாமல் மக்களுக்கு மட்டுமே கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தால் இது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரி செய்யப்படாது. இன்னும் மேலும் நாட்டினுடைய பண வீக்கத்தை அந்த அந்நிய செலாவணி பிரச்சனைகளை இறக்குமதி பிரச்சனைகள் தான் அதிகப்படுத்தும். அதை சரி செய்வதற்கான என்ன ஆவணம் செய்ய வேண்டுமோ அதை சரியான முறையில் முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்கள் அனைவருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அதை ஒன்றிய அரசு எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.